ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் லொகேஷன்ல துடிலூர், சரவணம்பட்டி ஏரியால அப்பார்ட்மெண்ட் பிரைஸ்க்கு இண்டிவிஜுவல் வில்லாஸ டீசென்ட்டான ஒரு கம்யூனிட்டில சக்சஸ்ஃபுல்லா குடுத்துட்டு இருக்கிற கிரீனெஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸோட எம்டி மிஸஸ் ராதா கோபாலகிருஷ்ணன் மீட் பண்ண வந்திருக்கோம். ஹாய் மேம். Hi, ஹவ் ஆர் யூ மேம்? fine. How are you? ஃபைன் மேம். Yeah. ஃபைன். மேம், இப்போ கிரீனெஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டர்ஸ், ப்ரமோட்டர்ஸ் இந்த மாரி வேரியஸ் ஸ்பியர்ஸ்ல பார்க்கலாம். இத வந்து நீங்க எப்படி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்குறீங்க? ஹவ் யூ சீ திஸ்? Okay. So Greenness Properties வந்து மெயினா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் பேக்ல இருந்தே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல. ஸோ எங்களுடைய வம்சாவளியாவே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ம். ஸோ பில்டர்ஸ். ஸோ Okay. என்னோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், சாருடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து வி ஆர் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வில்லாஸ். ஸோ இதுதான் எங்களுடைய மெயின். மேம், இப்போ நீங்க பிளாட் டெவலப் பண்ணி அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லாஸாவே பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து பிளாட்ஸ் எதுவும் சேல் பண்ணாம வில்லா ஃபோக்கஸ்ல இருந்திருக்கீங்க. இஸ் தேர் எனி ரீசன் ஃபார் தட்? அது ஸ்பெசிஃபிக்கா? ஸோ அந்த சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு சில கஸ்டமர் வந்துடுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க இருக்காங்க. தென் பிளாட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிளாட்ஸ் வந்து எப்போ அந்த கஸ்டமர்ஸ் கட்டுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால நாங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு லேஅவுட் போடுறப்பவே அந்த லேஅவுட் பிரிக்கிறப்பவே வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் நாங்க வந்து அந்த லென்த் வித் இது வந்து நாங்க வந்து லேஅவுட்ல பிரிப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன்ல செய்யறப்போ ஸோ பேஸ்ட் ஆன் வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நாங்கள் அலாட் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு சேஃப்டி தான். ஸோ சேஃப்டி வேணும். ஏன்னா வந்து பாதி வில்லாஸ் பாதி பிளாட்டா இருந்ததுன்னா கஸ்டமர்ஸ்க்கு, கிளைண்ட்ஸ்க்கு வந்து சேஃப்டி இருக்காது. அதனால சேஃப்டி நம்பர் ஒன். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு வில்லாஸ் மட்டும் பண்றப்போ ஒரு டீசன்ட் கம்யூனிட்டி கிடைக்கும். ஸோ டீசன்ட் கம்யூனிட்டி இருக்கிறப்ப தான் நீங்க வந்து செக்யூரிட்டி ஆகட்டும், வேற ஏதாவது அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதனால நாங்க வந்து முழுக்க முழுக்க வில்லாஸ் ப்ராஜெக்ட்ல வில்லாஸ் மட்டும் தான் பண்ணுவோம். லேண்ட் ப்ராஜெக்ட்னா லேண்ட் மட்டும் பண்ணுவோம். ஸோ இது எங்களுடைய பேசிக்காவே நாங்க பண்ற விஷயம். ஓகே. மேம், இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணியிருந்தேன். இதுல வில்லாஸோட எலிவேஷன்ஸ் எல்லாம் சேமா இருக்கு. ரொம்ப யூனிஃபார்ம்டா யூனிக் லுக்கா இருக்கு. தட்ஸ் டிஃபரெண்ட். பட் உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. அது வந்து கிளையன்ட் சாய்ஸ்க்கு விட்டுட்டீங்களா? இல்ல எப்படி மேம்? ஸோ எலிவேஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லேஅவுட்குள்ள என்டர் ஆனதுமே ஒரே மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு அந்த ஆம்பியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். இதே வந்து ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு எலிவேஷன்ஸ்ல இருந்தது அப்படின்னா அது பார்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரீட் அந்த வியூ வாட் ஆயிரும். ஸோ அது வந்து எங்களுக்குமே அது சாட்டிஸ்ஃபைட் இல்ல. கஸ்டமர்ஸுமே அது விரும்புறது கிடையாது. அது வந்து அதனால நாங்க வந்து எலிவேஷன் சேம் பேட்டர்ன் கொடுத்துறோம். பட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நிறைய லேஅவுட்ல ஆகட்டும், பெரிய பெரிய பில்டர்ஸ் ஆகட்டும், அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஸ்டைல் ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் வச்சுக்குவாங்க. நார்த் ஃபேசிங்னா இப்படிதான் டோர், இப்படிதான் வந்து உங்களுக்கு பெட்ரூம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங்னா இந்த மாதிரின்னு வச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து அது அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சைஸஸ் பெருசு பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதனால நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட சொன்னதே வந்து, மேம் எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பண்ணி குடுங்க. நீங்க அது பண்றதுனால தான் நாங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து ஒவ்வொரு கஸ்டமருடைய நீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டோட்டலா டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. அதுக்கேத்த மாரி நாங்க வந்து பிளான்ஸ் குடுக்குறோம். இந்த பிளானுமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து எவ்ளோ தடவ வந்து ஆல்டர் பண்ணுனாலும், நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு 3, 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருவோம். அதுல பெஸ்ட் சாய்ஸா அவங்க எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் தான் நாங்க அதுலயும் ஆல்டரேஷன் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருடைய ரெக்வயர்மெண்ட்ட வந்து ஃபுல்ஃபில் பண்றது தான் எங்களுடைய மெயின் ஆம்பிஷனே. அதனால கஸ்டமர்ஸ்க்கு அவங்க வாழக்கூடிய வீடு வந்து உள்ள வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி டிசைன் பண்றதுல நாங்க ரொம்ப அ இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஃபுல் டீம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளான வந்து கரெக்ட் பண்ணி குடுக்கறது தான் அந்த டீமோடைய மெயின் ஒர்க்கே. மேம், ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிரைம் லொகேஷன சூஸ் பண்ணி, அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இது ரீச் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க வந்து எப்படின்னா வந்து, இப்போ நீங்க சூஸ் பண்ண லொகேஷன டெவலப் பண்ணி, அத வந்து ஒரு பிரைமான ஏரியாவா சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபாக்ட் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்க நெறைய ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நானே என் கண்கூட பார்த்துருக்கேன். ஓகே. எப்படி கான்ஃபிடன்ஸ் எப்படி உங்களுக்கு கிரியேட் ஆச்சு அங்க? இது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இனிஷியலாவே ஸோ இப்ப இல்ல. இனிஷியலாவே கிட்டத்தட்ட நாங்க ஒரு 20 இயர்ஸ் பேக்லயே வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்டின்னா, மெயினா வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா ப்ராஜெக்ட் பாத்துருவாரு. ஸோ என்கிட்ட கேட்பாரு, "இந்த ஏரியா ஓகேவா? இது நம்ம வந்து
ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நாங்க பார்த்துட்டு மெயினா வந்து கஸ்டமர்ஸ் வந்து அ புரிய வச்சுறது ஈஸி. அதாவது நல்லா தெளிவா சொன்னா புரிஞ்சுக்குவாங்க கஸ்டமர் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் வந்து எங்களுடைய தொழில் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையும், கஸ்டமர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் குடுக்கணும். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பட்ஜெட்ல அவங்க கேட்கிற பெரிய வில்லாஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து கஸ்டமர்ஸ் வந்து பெரிய வீடு வேணும், பட்ஜெட்ல வேணும் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அ மெயின் பிரைம் லொகேஷன எங்களால குடுக்க முடியாது. அதனால அட்லீஸ்ட் ஒரு அ நல்ல ரீச் இருக்கு. நம்ம வந்து ஈஸியா ரீச் பண்ணிடலாம். குளோஸ் ப்ராக்ஸிமிட்டி டூ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஐடி பார்க்ஸ். இது வந்து நாங்க மெயினா வந்து சூஸ் பண்ணி, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு காந்திபுரத்துலருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஏரியாவ நாங்க சூஸ் பண்றோம். ஆ இது இப்ப சூஸ் பண்றதுனால என்னன்னா, நாங்க வந்து ஒரு மெகா டவுன்ஷிப் குடுக்குறோம். ஸோ ஒரு 1 ஆர் 2 வில்லாஸ் நம்ம கட்டுறதில்ல. ஸோ நாங்க அந்த லேஅவுட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வில்லாஸ் பண்றதுனால, உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு ஏரியாவா மாறிடுது. அது ஒரு சென்ட்ரல் பிளேஸா மாறிடுது. அதனால கஸ்டமர்ஸ் வந்து ஸோ வராங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து தே ஆர் ஆல்சோ ஃபீல் ஓகே. ஸோ 1 ஆர் 2 வீலர்ஸ் இருந்தா அவங்க வந்து புக் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்காது. அதனால நாங்க வந்து கஸ்டமர்ஸையும் எங்கனால வந்து ரிலையபிலிட்டி எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையிலும் நாங்க பண்றோம். இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்டின்னா, இப்போ எங்க கிட்ட கஸ்டமர்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னா, நாட் நவ் பிஃபோர் 20 இயர்ஸே வந்து எங்களுடைய பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் பெரிய வீடு வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கஸ்டமர்ஸ் உடைய எய்ம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய ரெக்வயர்மெண்ட்ட ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுனா மட்டும் தான் முடியும். ஸோ அதனால நாங்க வந்து நாங்க சூஸ் பண்ற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் டிஃபரண்டா தான் இருக்கும். எல்லா பில்டர்ஸும் யோசிப்பாங்க, இது பண்ணுனா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு. பட் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே முழு மனசோட கண்டிப்பா இது பண்ணிடலாம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய பட்ஜெட்ல ஒரு நல்ல வில்லாஸ் குடுக்க முடியும். குடுக்கணும்னா இங்க எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எடுக்கிறோம். பட் என்னன்னா நம்ம மோர் தென் 100 வில்லாஸ் அந்த மாரி குடுக்கறதுனால, ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிடுது. அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்துருது. சேஃப்டியா ஃபீல் பண்றாங்க. கிராசரி ஷாப் எல்லாமே உள்ள வரதுனால, அவங்க வந்து தே ஃபீல் ஹேப்பி. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்பிக்கை வந்து எனக்கு வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வருது. பிளஸ் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீம். இந்த 2ம் வந்து கரெக்ட்டா போறதுனால, வி ஆர் சோ ஹேப்பி. அண்ட் அகைன் நாங்க வந்து மறுபடியும் அந்த மாரி பிளேஸஸ்ல வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஓகே மேம். அப்ப நீங்க வந்து இப்போ கஸ்டமர்ஸோட நீட்ஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாரி தான் நீங்க ப்ராஜெக்ட்ஸ சூஸ் பண்ணி பண்றீங்க இல்லையா? கண்டிப்பாங்க. ஏன்னா ம். கஸ்டமர்ஸ்க்காக தான் நம்ம வந்து பண்றோம். அவங்க நல்ல ஒரு பெரிய வீடு, அவங்க நெனச்ச மாரி வீடு, அவங்களுடைய பட்ஜெட்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவ். ஸோ என்னோட மோட்டிவும், என்னோட ஹஸ்பண்ட் மோட்டிவ் 2 பேத்தோட மோட்டிவுமே அதுதான். அதனால தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நாங்க பண்ணுன எல்லா ப்ராஜெக்ட்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? நீங்க ம். கேட்டீங்க எல்லாமே டியூப்ளெக்ஸ் ஹவுஸா இருக்குன்னு. நீங்க எங்களுடைய ஆரம்ப கால ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ம். எல்லாமே டியூப்ளெக்ஸ் ஹவுஸா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து ஜஸ்ட் ஒரு 25 லேக்ஸ், 26 லேக்ஸ் அந்த பட்ஜெட்டுக்கே நாங்க அவ்ளோ பெரிய வில்லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அ என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. "இவ்வளவு கம்மியா நீங்க குடுக்குறீங்க மேம். இது இட் இஸ் அ சூப்பர் விஷயம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னு" சொல்லியிருக்காங்க. மேம் நான் பார்த்தது வரைக்கும் எல்லாமே டூப்ளெக்ஸ் ஹவுஸஸ் பண்ணியிருக்கீங்க லோ பட்ஜெட்ல. இந்த மத்த பில்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இது பாசிபிலிட்டி உங்களுக்கு? இப்போ நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் டீம் மெயினா. ம். அ ஸோ ஸோ எல்லா எக்யூப்மென்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ம வந்து உங்களுக்கு எல்லாமே மைவான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு நாங்க வச்சிருக்கோம். ஓகே. இப்போ மத்த பில்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அவுட் சோர்ஸா இருக்கும். ம். ஸோ கான்ட்ராக்டர்ஸு, அவங்களுக்கு வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோடது, பிளஸ் டீம் வந்து நம்மளுடையது எல்லாமே அ ரொம்ப வருஷமா நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஈஸியா அவங்களுக்கு வந்து நாங்க சொல்றது வந்து ஈஸியா புரிஞ்சுக்கும். ஸோ அதுலலாம் தான் உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் வந்து கட் ஆஃப் ஆகுறது. ஓகே. எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மளுது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியா நாங்க வந்து சீக்கிரமாவும் அந்த ம வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். ஓகே. நைஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வில்லாஸ் வந்து நம்ம வில்லாஸ் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எந்த மாரி பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இப்ப இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு 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 3, 4 இயர்ஸ் கழிச்சு அவங்க வந்து வில்லாஸ்க்கு வந்துருவாங்க. இப்பத்திக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்டின்னா, அவங்க வந்து தே கேன் கோ லைக் டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ். ஸோ ஒரு இன்னர் ஸ்டேர்ஸ் வச்சு அவங்க வந்து கீழ 1 பெட்ரூம், மேல 2 பெட்ரூம் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து ஓகே ஃபைன். ஆ ஏன்னா அவங்க ஃபியூச்சர்ல வரணுங்கிறதுக்காக. இல்ல நாங்க வந்து ஃபியூச்சர்ல வரமாட்டோம். ஒரு 10, 15 இயர்ஸ் ஆகும்.
அதுக்கும் மேல ஆகும். பட் எங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வேணும். நான் இன்வெஸ்ட் பண்றதுல ரிட்டர்ன் வேணும்னா, ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் இண்டிவிஜுவல் ஹவுஸ். நீங்க வந்து இன்னர் ஸ்டார்ஸ் வச்சு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ரென்ட்டுக்கு வந்து ஈஸியா நம்ம குடுக்க முடியாது. அப்படியேனாலும் நீங்க எதிர்பார்க்குற ரெண்ட் அதுல வருமா அப்படின்னா, கண்டிப்பா வராது. ஸோ அந்த மாரி இருக்கிற இடத்துல வந்து நெறைய என்ஆர்ஐஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்க பண்ணியிருக்கோம். எங்களுடைய கம்யூனிட்டிலயே. எப்படின்னா, உங்களுக்கு போர்ஷன் ஹவுஸ் மாரி பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ போர்ஷன் ஹவுஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங், கீழ 2 போர்ஷன், மேல 2 போர்ஷன், ஈவன் இன்னொரு போர்ஷன்ஸ் கூட நீங்க இன்னொரு ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ, உங்களுக்கு வந்து ரெண்ட் ஃப்ளோ கரெக்ட்டா வந்துட்டு இருக்கும். அண்ட் ஈஸியா உங்களுக்கு ரெண்டல் வந்துருவாங்க. மெயின்டனன்ஸும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கேட்கிற இன்வெஸ்ட்மென்ட், ரிட்டர்ன் இது எல்லாமே சூப்பர்வா இருக்கும். அண்ட் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆல்சோ டபுள், ட்ரிபிள் டைமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ளீஸ் கோ வித் ரெண்டல் விடுற மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேம் இப்ப லேண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. Yes. சோ எந்த மாதிரி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்லது? இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ரொம்ப சிட்டி நியர் இருக்க வேண்டியதில்ல. ம். ஆம், ஒரு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஆர் வந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல. ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெர் சென்ட் வந்து 15 லேக்ஸ் 14 லேக்ஸ் ஆயிடுச்சு. ம். ஸோ இப்போ நியூ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம போடுறோம். அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு சடனா அடுத்தடுத்தது ஒரு 2 பேர் 3 பேர் அடுத்து மாறிட்டே இருக்கும். ம். ஸோ அந்த மாதிரி மாறுறப்போ உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இதே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப பழைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்போ, அதுல டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு குடுத்துருக்கவும் மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அதிகமான ரேட்டா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓல்டு ப்ராஜெக்ட் இருக்கு. பழைய ப்ராஜெக்ட் பக்கத்துல புது ப்ராஜெக்ட் ஒண்ணு போடுறாங்கன்னா, புது ப்ராஜெக்ட்டோட என்ன பிரைஸோ அததான் பழைய ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. ம். பட் ஆனா அங்க அவ்ளோ பெரிய அமெனிட்டீஸ் அதெல்லாம் இருக்காது. இருக்காது. அதனால வந்து புது ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க போடுறப்ப என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அமெனிட்டீஸ் கிடைக்கும். ம். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறேன். பட் ரொம்ப நியர் டூ த பஸ் ஸ்டாப், நியர் டூ த டெம்பிள், நியர் டூ த ஐடி பார்க் இந்த மாரி ரொம்ப நியரா கேட்பாங்க. அது தேவையில்லைன்னா, அங்க நீங்க போட்டாலும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ரீச் கிடைக்காது. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்தா கூட உங்களுக்கு வந்து அது டபுள், ட்ரிபிள் டைமா மாறுறது வந்து நீங்க கண்கூடா பார்க்கலாம். சான்சஸ் இருக்கு. இப்போ கொண்டையம்பாளையம்ல நாங்க 2016ல வந்து நாங்க ப்ராஜெக்ட் போட்டோம். ஸோ அந்த டைம்ல வந்து பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 லேக்ஸ் தான். பட் இன்னைக்கு கொண்டையம்பாளையத்துல ஒரு புது ப்ராஜெக்ட் நாங்க எடுக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து அதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வந்து ஒரு 4, 5 டைம்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. ஓ! ஃபைன். ஸோ வந்து இப்ப அந்த கஸ்டமர்ஸ் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, "ராதா ஆம் இந்த பிளேஸ் வந்து டெவலப் ஆகுமா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு அந்த கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னைக்கு 15 லேக்ஸ் தான். சேம் அந்த பழைய ப்ராஜெக்ட்டும் 15 லேக்ஸ். இன்னைக்கு ஓகே. அவங்க இன்வெஸ்ட் பண்ணத விட ஒரு 5 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஓகே. ஓகேங்களா? ஓகே. அப்ப அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இன்டு 5 டைம்ஸ் அவங்களோட இது ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. ஆமா. நீங்க இன்னைக்கு கிடையாது. நான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு ஒரு 10, 15 வில்லாஸ் அங்க வந்து நியர்லி 100 மோர் தென் 100 வில்லாஸ். ஒரு 10, 20 வில்லாஸ் வந்ததுமேவே அதிகமாயிடுச்சு. அப்பவே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு 25 லேக்ஸ் வாங்குன வீடு வந்து இன்னைக்கு 80 லேக்ஸ். ம். அன்னைக்கு வந்து 55 லேக்ஸ் வாங்குன வீடு வந்து இன்னைக்கு வந்து 1.5 crores. ஓகே. சோ அவங்க கண்கூடா பாக்குறாங்க. நீங்க இந்த கோல்டு இதுலலாம் இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு கோல்டு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ரியல் எஸ்டேட் வந்து கோல்டெல்லாம் விட பயங்கரமான ஒரு ஒரு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நீங்க ஓகே. வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி இப்ப அதுவும் இந்த நியூ ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து எங்ககிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 வில்லாஸ் வாங்குறாங்க இல்லைங்களா? ம். ம். 10 கூட கிடையாது. 5 வில்லாஸ் வாங்குறவங்க, இந்த அடுத்த ஒரு 20th வில்லாஸ் அந்த மாரி வாங்குறவங்க வந்து மீட் பண்ணாங்கன்னா, எங்களுக்கே வந்து ஷாக்கா இருக்கும். ஏன்னா ம். அவங்களுடைய பிரைஸ் டோட்டலா வேறையா இருக்கும். டோட்டலா வேற. சோ இவங்களுக்கு வந்து என்ன ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்ன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கியிருப்பாங்க. அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு 10 லேக்ஸ் 15 லேக்ஸ் வேரி ஆகும். அது நெறைய நீங்க கூட பார்த்திருப்பீங்க. ஆப்வியஸ்லி மேம். ஆப்வியஸ்லி ஒரு 6 மந்த்ஸ் டூ 1 இயர்லயே வந்து பிரைஸ் அப்ரிசியேஷன், லேண்ட் ஓட பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆயிட்டே இருக்கு. சோ நெக்ஸ்ட் இயர் அதே அதே ப்ராஜெக்ட்ல வில்லா வாங்குறவங்க பிரைஸ் மேட்ச் பண்ணவே முடியாது. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் வாங்குனவங்களுக்கு ஆல்வேஸ் இட் வில் பி பெனிஃபிஷியல் இல்லைங்களா? ஆமாங்க. ஆனா வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ 2025ல வந்து சர்ச் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இனியும் இந்த ரேட்ல கிடைக்குமான்னு மறுபடியும் ஒரு முன்னாடி கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அந்த தேடுற டைம் இருக்கு இல்லீங்களா? அந்த ம். டைம்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து இது ஒரு 3 லேக்ஸ் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. ஆப்வியஸ்லி. சோ மறுபடியும் வருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ம். சோ ம். வந்து பார்த்துட்டு கடைசியா வந்து அதிகமான ரேட் குடுத்து ஒரு 5 to 6 லேக்ஸ் அதிகமா குடுத்து அந்த அந்த சர்ச்சிங் டைம்ல இங்க இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. டே இன்கிரீஸ் அண்ட் ஆயிட்டே இருக்கு. நைட். ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அதிகமாயிட்டு இருக்கிறது நீங்க ரியலா பார்க்கலாம். நியூ ப்ராஜெக்ட்ஸ்ல புக் பண்ணா என்னன்னு கேட்டீங்கன்னா,
உங்களுக்கு இனிஷியலா வந்து இந்த ப்ரீ லான்ச்சிங், அந்த லான்ச்சிங் சூன் அந்த டைம்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நீங்களே வந்து அந்த அந்த ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 6-7 லேக்ஸ் நீங்க வந்து அதிகமா இருக்கும். ம். ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப சூப்பர்வான ஒரு சோர்ஸ் டூ ஓகே. இன்கிரீஸ் யுவர் அமௌண்ட். கண் கூட பார்க்கலாம். ஓகே. மேம் ஜென்ரலாவே வந்து இந்த பீப்பிளோட ஒப்பீனியன் ஜென்ரலான ஒப்பீனியனே வந்து பாத்தீங்கன்னா, பிரைம் லொகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணா தான் வந்து பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகும்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிரைம் லொகேஷன்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து போற இஎம்ஐ ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கும். ஆ. எப்படின்னா, பிரைம் லொகேஷன்ல வாங்குறீங்க. கண்டிப்பா அது வந்து நீங்க நினைக்கிற பட்ஜெட் விட அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க அங்க இன்வெஸ்ட்டும் பண்ணிடுவீங்க. அது வெதர் லேண்டா, வில்லாங்கிறது வேற இருக்கு. ஸோ வந்து இஎம்ஐ போயிட்டே இருக்கும். அந்த இஎம்ஐ போற அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்க வந்து இன்கிரீஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ பெரிய இன்கிரீஸ் இருக்காது. பிரைம் ம். ஆல்ரெடி அது வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து இப்போ எல்லாத்துடைய கவனமும் வந்து எல்லாத்தோட பில்டரும் ஒரு பாதையில போயிட்டு இருக்கும். ஏன்னா, இந்த ஒரு சரவுண்டிங் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது பில்டர்ஸ், ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் அடுத்த சரவுண்டிங்க்கு போவாங்க. ம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லா மக்களும் அங்க அட்ராக்ட் பண்ணி போறப்போ, அதோடைய பிரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஒரு 12 லேக்ஸா இருக்கு அப்படின்னா, அது ஒரு ப்ரமோட்டர் போடுவாரு. அடுத்த ப்ரமோட்டர் அப்படி இப்படி போறப்போ, அந்த ஏரியா வந்து பயங்கர டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்போ நீங்க வாங்குன 12க்கு நீங்க 12ங்கிறது உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளா இருக்கும். நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ இஎம்ஐ ஒரு நார்மல் ஒரு இஎம்ஐ போகுது அப்படிங்கிறப்போ, அது சீக்கிரமா வந்து உங்களுக்கு எங்க வந்துன்னா ஒரு 16, 17 லேக்ஸ்ல போய் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துக்கு வந்துரும். ஓகே. வித்தின் 2 இயர்ஸ் நான் ம். சொல்றது. ம். ஸோ நீங்க வந்து அ போடுற அமௌண்ட்டுக்கான அ இன் ரிட்டர்ன் வந்து எதுல ஃபாஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ அ இனி அப்கமிங் ப்ராஜெக்ட்ல தான். ம். ஸோ ம். அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களுடைய மனியும் டபுள் ஆயிடும். நீங்க அந்த பிரைம் லொகேஷன்ல போடக்கூடிய அமௌண்ட் வந்து, நீங்க அதுல ஒரு 3 சென்ட்ஸ் வாங்குறீங்க அப்டின்னா, நீங்க வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க ஒரு ஒரு 5 சென்ட்ஸ் வாங்கலாமே! ஓகே. அப்போ ம். இன்கிரீஸ் ஆயிடுது. உங்களுக்கான அசட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாயிடுது. ஸோ கண்டிப்பா. இது வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா. ஓகேங்களா? லேண்டோட சைஸும் வந்து பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். ஸோ அப்ப அப்ரிசியேஷனும் வந்து குரோ ஆயிட்டே இருக்கும். ஆமா. நீங்க அப்படிங்கிற அதுல மாரி சொல்றீங்க. ஏதாவது வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுனாலும் பெரிய வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய கிளையன்ட் வந்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட கேட்கிற விஷயம் வந்து, இது இப்படிதான் வருவாங்க, கேட்பாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பட்ஜெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore இருக்குன்னா, நீங்க வந்து மெயின் சரவணம்பட்டி ஜங்ஷன்ல வந்து ஒரு ஒரு 3 பிளாட் வாங்குனீங்கனாவே உங்களுக்கு அதுக்கே முடிஞ்சிருச்சு. தென் ஒரு சின்ன சாதாரண ஒரு 1 பிஹெச்கே தான் கட்ட முடியும். அப்படி இருக்கப்போ, நீங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த 1 பிஹெச்கேல இருக்கணுமா? இல்லன்னா ஒரு சாதாரண ஃபிளாட் எடுத்தீங்கனாலும் 1.5 இல்லாம இல்ல. சரவணம்பட்டி ஜங்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு 1.7 அட்லீஸ்ட் அந்த ஐடி பார்க் பக்கத்திலேயே உங்களுக்கு 1.7 crores. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ, அதுல நீங்க 1 ஆர் 2 பிஹெச்கேல இருக்கிறத விட, நீங்க பெரிய வில்லா, ஒரு ஸ்பேசியஸ் வில்லாஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, நல்ல ஒரு கேட் வச்சு இண்டிவிஜுவல் வில்லாஸ் நீங்க பண்றது வந்து எவ்வளவு சூப்பர்வா இருக்கும். உங்க லைஃப் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். ஸோ உங்களுடைய இஎம்ஐயும் கம்மியா இருக்கும். நீங்க வாழக்கூடிய ஸ்பேசியஸா இருக்கும் உங்களுடைய வீடு. இதுதான் நான் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கேன். ஸோ ம். இப்ப எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா, எடுத்ததும் உங்களுக்கு வந்து அவ்வளவு விஷயங்கள் தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களே வந்து ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி வந்து அவங்க ஏர்ன் பண்றதுக்காக அவங்க தே ஆர் ரன்னிங். ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ, என்கிட்ட வாங்கியிருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுமே நான் புரிய வச்சு பண்ணுனதுனால தான், இன்னைக்கு அவங்க அவங்க வாங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ விட ஒரு ஒரு 300% வந்து அதிகமாயிருக்கு. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அதான் ஒரு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ராயல் ரெசிடென்சி ஆகட்டும், அதெல்லாம் வந்து 25.9 நாங்க அதுல ஒரு ப்ராஃபிட்டுமே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, ராயல் ரெசிடென்சில நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. பிகாஸ் அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து நான் மெயினா வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் கண்டிப்பா கிடையாது. என்னன்னா, எங்களுக்கு வந்து எங்களுடைய டீம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வொர்க் குடுக்கணும். அண்ட் வந்து நம்ம வந்து ஃப்ளோ வந்து கரெக்ட்டா போகணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம வந்து ப்ராஃபிட் கம்மியா வச்சு நாங்க அந்த குடுத்த ப்ராஜெக்ட் வந்து, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அம் 25னா இன்னைக்கு எவ்வளோ 80, 85 லேக்ஸ் போயிட்டு இருக்கு. யோசிச்சு ஓகே. பாருங்க. ஸோ இந்த 2020லலாம் கூட அங்க வாங்குனாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அங்க பெர் சென்ட்டோட ரேட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. பிளஸ் ஓகேங்களா? ஆல்சோ அபார்ட்மெண்ட், வில்லான்னு வரும்போது, அபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு யூடிஎஸ் ஷேர்ன்னு தான் போகும். பட் ம். வில்லான்னு வர்றப்போ தே வில் ஓன் த லேண்ட். எஸ். ஸோ அது ஒரு மெயினான ஒரு பிளஸ் இருக்கு அதுல. ஆமா. இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாருமே வில்லா நோக்கி வந்துட்டாங்க பிரித்வி. ஆப்வியஸ்லி. வில்லாஸ் வேணுங்கிற ஒரு கான்செப்ட்டோட தான் வந்திருக்காங்க. அண்ட் எங்களோட ப்ராஜெக்ட்ல பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த ம். ரெண்டல் பேஸ்க்காக. இப்ப ம். ரெண்டல்க்கு எங்க கிட்டயே வந்து எல்லாரும் கால்ஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ ரெண்டல்க்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணா கூட ரெண்டல் இம்மீடியட்டா போயிடுது. பிகாஸ் ஐடி ம். பார்க் வெரி நியர்ல இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சரவணப்பட்டி ஜங்ஷன் அண்ட் உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் போறதுக்கான விலாங்குறிச்சி
அந்த ரோடு வந்து ஈஸி கனெக்ட். கனெக்டிவிட்டி. இப்போ நாங்க புதுசா எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் கூட கொண்டையம்பாளையத்துல வந்து ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு வெரி வெரி ஈஸி ஆக்சஸ் டு சக்தி ரோடு. ஓகே. ஸோ அதனால இப்போ இப்போ எங்கேயுமே நாங்க ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு 50% கம்ப்ளீட் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 20 ப்ரொமோட்டர்ஸ் வந்து அங்க போடுவாங்க. ஓகே. பிகாஸ் ஆஃப் எங்களுடைய ப்ராஜெக்ட், பிகாஸ் எல்லாமே நாங்க வில்லாஸ் கொடுக்கறதுனால ஸோ ஈஸியா இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வரும். பட் நான் வந்து ப்ராஜெக்ட் சூஸ் பண்றப்போ அங்க எதுவுமே இருக்காது. நாங்க வந்து ஒரு பயங்கர கான்பிடன்ஸோட தான் போடுவோம். ஸோ ஒரு மன தைரியம் ஜாஸ்தி. எங்களுக்கு அங்க போட்டா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம், கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய வில்லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல நாங்க போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போட்ட ப்ராஜெக்ட் இன்னைக்கு டிராவல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரீனஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் அந்த ஏரியாவே ஃபுல்லா இருக்கும். நிறைய பிளாட்டா கொடுப்பாங்க. சோ அது வந்து ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். தட் இஸ் ரைட் மேம். நீங்க சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பிளாட் டெவலப் ஆகுற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டாவே சேல் பண்ணும்போது இருக்கிற growth விட அந்த பிளாட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி பில்டிங்ஸ் அங்க ஒரு பாப்புலேஷன் அங்க ஒரு கம்யூனிட்டி செட் ஆகும்போது தான் அந்த பிளாட் வந்து ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்கும், சக்சஸ்ஃபுல்லான பிளாட்டா முடியும், ஒரு டெவலப்பரால முடிக்க முடியும். தென் நீங்க அதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த டெவலப்பர்ஸ் ஸ்லோவா அங்க என்கேஜ் ஆயிடுறாங்க. பிகாஸ் இங்க ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி வந்துருச்சு. சோ ஸ்லோலி we can find the அதனால அவங்க ஈஸியா வந்து சேல் பண்ண முடியும், பிளாட் சேல் பண்ண முடியும். சோ அதனால அந்த பாப்புலேஷன் நெட் அப்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. சோ அந்த லொகேஷன் கொஞ்சம் பிரைமா டெவலப் ஆயிட்டு இருக்கு ஸ்லோவா. சோ அது பக்கத்துலயே வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து இன்னும் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஹவ் யூ கோ. நாங்க எப்பவுமே எந்த இடத்துல ப்ராஜெக்ட் போட்டாலுமே கஸ்டமர்ஸ் வந்து அந்த ரிலையபிலிட்டி இப்ப வந்துருச்சு அவங்களுக்கு. சோ முதல் வந்து அவங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் பேக் எல்லாம் வந்து கேட்பாங்க, ராதா கண்டிப்பா வருமா இல்ல நாங்க மட்டும் இருப்போமா அப்படின்னு. நான் வந்து சொல்லி புரிய வைப்பேன். பட் வந்து அவங்களுக்கு எல்லா கஸ்டமருக்கும் எனக்கு பிடிக்கும். எப்படின்னா கண்டிப்பா இவங்க சொன்னது செஞ்சிருவாங்க அப்படின்னு. சோ சாருமே கோபாலகிருஷ்ணன் சார் வந்து ஃபிளக்சுவேஷன், ரேட் ஃபிளக்சுவேஷன், அந்த மெட்டீரியல் என்ன வாங்கினாலும் என்ன ரேட் சொல்லிருக்கோமோ அதை அப்படியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து ஃபுல்லா செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறது அவரு. அதனால வந்து ரேட் என்னவா இருந்தாலும் நம்ம சொல்லியாச்சு, அதுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதா. அவங்க கிட்ட ரேட் அங்க அதிகமாயிடுச்சு, கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்கறது இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. சோ அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ நீங்க டெவலப் பண்ற அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட செட் ஆஃப் இப்போ 300 to 400 வில்லாஸ் நீங்க கஸ்டமர்ஸ் எஸ்டாப்லிஷ் கஸ்டமர்ஸோட பேஸே உங்ககிட்ட இருக்கு. சோ இவங்களே வந்து உங்களோட அடுத்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு இதா இருப்பாங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா அவங்களுக்கே தெரியும் இவங்க கண்டிப்பா வந்து சோ என்ன டைமுக்கு சொல்றாங்களோ அது கொடுத்துருவோம். அண்ட் என்னென்னலாம் நாங்க வந்து ப்ராமிஸ் பண்ணமோ அது வந்து கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதனால வந்து கஸ்டமர் தான் எங்களுக்கு மெயின். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணா பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். மேம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது ஒரு தனி விங், அது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ல இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், நெய்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தி பாட் லேண்ட் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு பில்டர்ஸ் கிட்ட பண்ணுறாங்க, ப்ரைவேட் பில்டர்ஸ் கிட்ட பண்ணுறப்போ ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, அவங்களோட டிசைனிங் எலிவேஷன்லாம் ஓகே தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த வெஞ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா முடியிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் ஸ்ட்ரகிள். கொஞ்சம் ஒரு ப்ரைசிங்லையும் சரி வேற டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நீங்க வந்து இப்போ ஆன் டைம் டெலிவரியில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ ஹர்ட் அபௌட். இது எப்படி நீங்க அட்டெண்ட் பண்றீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி நம்ம தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம். சோ மெயினா வந்து இது ஃபுல்லாமே கோபாலகிருஷ்ணன் சார் தான். அவரு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டீம் அந்த ஹேண்டில் பண்றது, அந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து அவரு எப்பவுமே அந்த சூப்பர்வைசர்ஸ் ஆகட்டும், மேனேஜர்ஸ் ஆகட்டும், ஆர்கிடெக்ட், சோ இது வந்து ஒரு ஃபுல் செட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இது எல்லாமே கோபாலகிருஷ்ணன் சார் பாத்துக்குவாரு. சோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த பிளானிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கஸ்டமருடைய சாய்ஸ் என்ன, ரெக்குயர்மெண்ட் என்ன, எல்லாமே அவருக்கு போயிட்டு வந்துடும். ஸோ வந்து அந்த ரெக்குயர்மெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பிளானிங் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசைனிங் அண்ட் அந்த அஸ்திவாரம் போட்டதுல இருந்து கீ ஹேண்ட் ஓவர் வரைக்கும் ஃபுல்லா கோபாலகிருஷ்ணன் சாருடைய கண்ட்ரோல் தான். சூப்பர்வைசர்ஸ் ஃபுல்லாமே அவருடைய பார்வையில தான் இருப்பாங்க. ஸோ வந்து சொன்ன மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதனால உங்களுக்கு இப்போ மத்த பில்டர்னா ஒரு பிளம்பர், எலக்ட்ரிஷியன், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பீப்புள் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பெயிண்டர்ஸ் எல்லாமே வெளியே அவுட் சோர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டைமுக்கு இவங்க கிட்ட இருக்க மாட்டாங்க, இவங்க சொல்ற டைமுக்கு அவங்க வர மாட்டாங்க. நம்மளுடைய கம்பெனிலேயே எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால சோ உங்களால ஆன் டைம்ல கொடுக்க முடியுது. ஆல்சோ நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், நான் கூட பார்த்தேன். சார் வந்து எல்லா ப்ராஜெக்ட் எல்லா வில்லாஸும் வந்து டெய்லி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற வில்லாஸ் எல்லாமே அவர் இன் பர்சனா மீட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து டெய்லியும் வந்து அட்டன் பண்றாரு, அட்டன் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் லைக் அந்த சூப்பர்வைசர் கிட்ட இந்த வேலை கொடுத்தோம், இது முடிச்சிருப்பா, அது கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்டேஜ் முடிச்சிரு, ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜ் வந்துட்டோம், அந்த மாதிரி இல்லாம சோ ஈச் அண்ட் எவ்ரிடே இஸ் மானிட்டரிங், அவர் பாக்குறாரு அப்படிங்கறதையும் நான் பார்த்தேன், நானும் மீட் பண்ணிருக்கேன் அவரை. இந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. அவர் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நேரா பாப்பாரு.
அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன நீடு அவங்களுக்கு ஏதாவதுன்னா இமீடியட்டா இவர் டைரக்டா பேசி ஓகே. அவங்களோட என்ன அவங்க வந்து ஃபீல் பண்றாங்கங்கிறத செஞ்சுப்பாரு. சூப்பர்வைசர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டடாவே அவர் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, ஓகே. ஃபுல்லா சோ இந்த கம்ப்ளீட்டா வந்து 3 வீக்ஸ் வந்து ஃபீல்ட்ல தான் ஃபுல்லா கோபாலகிருஷ்ணன் ஓ! சாருக்கு தான். ஓகே, ஓகே. ஆக்சுவலா வந்து கஸ்டமர் பத்தி பேசணும்னா, சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து வந்திருப்பாங்க. நம்ம ஓகே. லேஅவுட் போடுறப்போ வந்து பார்த்துருப்பாங்க. எஸ். ஸோ அதே செட் ஆஃப் கஸ்டமர்ஸ், அது சேம் கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சோ, டவுன் த லைன் ஒரு 8 மந்த்ஸ் கழிச்சு வந்து அங்க வந்து நம்ம ப்ராஜெக்ட்ட திருப்பி அவங்க நெறைய ப்ராஜெக்ட் எஸ். பார்த்துட்டு வருவாங்க. இட்ஸ் அவங்க ஆமா, நேச்சர், குவைட் நேச்சர். ஆமா. கஸ்டமரோட இதுதான். ஸோ பார்த்துட்டு வரும்போது திருப்பி அவங்க வர்றப்போ வந்து இப்போ அவங்க கேட்கலாம் இல்லையா? இப்போ பிரைஸ் அதே பிரைஸ்ல இருக்கா? இல்ல பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, மேம் நான் அன்னைக்கு வந்து பார்த்தேன் இந்த பிரைஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிரைஸ் கொஞ்சம் இந்த பிரைஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இத ஓகே. வந்து எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்க? அது என்னன்னா, இது கண்டிப்பா இது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னா, அதே சேம் கஸ்டமர் ம். இனிஷியலா வந்து வரப்போ நாங்க வந்து சொல்லுவோம். சார் இது வந்து சூப்பர் ப்ராஜெக்ட். இது வேற லெவல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றப்போ, அவங்க வந்து என்னன்னா, ஓகே இனியும் பார்க்கலாம், இனியும் பார்க்கலாம்ன்னு ஒரு ம். ஒரு என்ன சொல்றது? போயிடுவாங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஆசிலேஷன்ல. தென் வந்து அதே கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஒரு 10 பில்டிங்லாம் அதிகமான வரைக்கும் அவங்க வந்து தே ஆர் கமிங் பேக். அண்ட் அவங்க வந்து, மேம் அன்னைக்கு வந்தோம் நீங்க இந்த பிரைஸ் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இந்த எப்பவுமே இனிஷியலா ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுல வந்து எங்களுக்கு வந்து இது 0 ப்ராஃபிட். ம், 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 எந்த ஒரு ப்ரீ லான்ச்சிங், லான்ச்சிங் ப்ராஜெக்ட்ல வந்து எங்களுக்கு சுத்தமா அதுல வந்து எந்த இவ்ளோ ஒர்க் பண்றோம் இல்லைங்களா? அதுல ம், எதுவுமே இருக்காது. எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து குடுக்குறோம். ம், அந்த ம். ஒரு இதுல தான் இருக்கும். ஓகே. அதனால வாங்குறவங்களுக்கும் அது பெனிஃபிட். ஸோ கண்டிப்பா. அப்ப இனிஷியலா வாங்குறவங்களுக்குன்னு ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லைங்களா? கண்டிப்பா, ஸோ அதனால கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் தான். ஸோ ஓகே. நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ம். அப்ப இது லேபர்ஸ் இவ்ளோ டீம் வச்சிருக்கோம். உங்களுக்கான இதெல்லாம் குடுக்குறப்போ, அது கண்டிப்பா அந்த காஸ்ட் வைக்கணும் இல்லைங்களா? ம். அதனால அதிகமாகுறது தான். ஓ! ஆனா வந்து இனிஷியலா வாங்குறவங்க கண்டிப்பா பெனிஃபிட் அடையறாங்கங்கிறது உண்மை. ஓ! அந்த கண்டிப்பா. ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர்க்குள்ளேயே இனிஷியலா வாங்குன ஒரு 10 கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 10 லாக்ஸ் வரைக்கும் கண்டிப்பா அவங்க கண் பார்த்துருப்பாங்க. முன்னாடியே பாக்குறாங்க. பார்த்துருப்பாங்க. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் தேங்க்ஸ் யூ. ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நான் நெறைய விஷயம் வந்து நீங்க டெலிவர் பண்ணியிருக்கீங்க. எனக்கே நெறைய டேக் அவேஸ் இருக்கு இதுல. அஃப்கோர்ஸ் இது பீப்பிள் நெறைய பேர் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் நானே நெறைய விஷயம் இதுல கத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பிளாட்டோ, ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு வில்லாவோ வாங்குறோம் அப்டின்னா, என்ன டிஃபரன்ஸ் அபார்ட்மெண்ட்டுக்கும் வில்லாக்கும் ஏன் வில்லா வாங்கணும்? ஏன் எப்படி லொகேஷன் எப்படி சூஸ் பண்ணி போணும்? இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்ல போனா எப்படி போணும்? ஸோ இந்த மாரி நெறைய நாலேட்ஜ் ஷேர் ஆச்சு உங்ககிட்ட இருந்து. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச். இப்ப நீங்க மேபி யூ ஆர் கோயிங் டூ அனௌன்ஸ் சூன் யூ ஆர் கோயிங் டூ அனௌன்ஸ் யுவர் நியூ ப்ராஜெக்ட் இஃப் ஐ அம் நாட் ராங். சீக்கிரம் பார்க்கலாம் மேம். ஓகே, ஃபைன். தேங்க் யூ. தேங்க் யூ சோ தேங்க் மச். யூ.